ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் குறித்து பொதுமக்களை விழிப்புணர்வு செய்யும் திட்டம் இன்று முதல் தொடங்கும், இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் விளைவாக விதிக்கப்பட்டிருந்த தீர்வை வரி விகிதத்தை 44% 30% குறைக்க முடிந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதற்காக ஆசிரியர் அதிபர் இடமாற்றங்கள் சரியான முறையில் நடைபெற வேண்டும். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு. தர்க்க ரீதியில் அமைந்த தேசிய கொள்கைகள், தனியார் துறை தலைமைத்துவம் மற்றும் நீண்டகால திட்டமிடல் என்பன நாட்டுக்கு தேவையாக காணப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஆய்வு கூடத்தில் சுமார் 2500 மில்லியனுக்கும் அதிகமான காலாவதியான ரசாயனங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. කොළඹ ජාතික රෝහලේ රසායනාගාරය තුළ පමණක් සිද්ධ වෙච්ච බව. உள்நாட்டுச் செய்திகள். தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களை குறித்த பொதுமக்களை விழிப்புணர்வு செய்யும் திட்டம் இன்று முதல் தொடங்கும் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இத்திட்டம் ஒரு வார காலத்திற்கு செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டில் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் அதிகரித்து வருவதால் இந்த விழிப்புணர்வு திட்டம் செயற்படுத்தப்படுவதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். இன்று பிரமிட் திட்டங்களின் பரவல் அதிகரித்துள்ளது. இதற்கு பலரின் அறியாமையே காரணம். இதன் காரணமாகவே இலங்கை மத்திய வங்கியானது கல்வி அமைச்சு, பொது நிர்வாகம் மற்றும் உள்துறை அமைச்சு, இலங்கை போலீஸ், முப்படை தலைமையகம் மற்றும் பொது பாதுகாப்புத்துறை ஆகியவற்றின் ஆதரவுடன் இலங்கை மத்திய வங்கியின் பிராந்திய அலுவலகங்கள் மூலமாக பிரமிட் திட்டங்களை எதிர்த்து போராடுவதற்கான விழிப்புணர்வு வாரத்தை நடத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த விழிப்புணர்வு திட்டத்தில் இணைந்து பிரமிட் திட்டங்களின் பாதகமான விளைவுகளை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். மேலும் பிரமிட் திட்டங்களை தவிர்ப்பது தொடர்பில் மற்றவர்களுக்கு அறிவுறுத்துங்கள். இதேபோல் முதலீட்டு நிதிகள், கிரிப்டோ நிறுவனங்கள் மற்றும் கல்வி செயற்திட்டம் போன்றவைகள் ஊடாக அங்கீகரிக்கப்படாத வைப்பு தொகைகளை ஏற்றுக்கொள்ளும் நிறுவனங்களின் எண்ணிக்கை இந்த நாட்களில் அதிகரித்து வருகிறது. இந்த நாட்டிலிருந்து பல்வேறு முதலீடுகள் என்ற போர்வையில் அங்கீகரிக்கப்படாத வைப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பிரமிட் திட்டங்களையும் மோசடி செய்பவர்களையும் முற்றிலும் ஒழிக்க உங்கள் ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் தொடர்பாக தற்போது உள்ள சட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார ஆராய்ச்சி பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்குரல்ல தெரிவித்தார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் விளைவாக விதிக்கப்பட்டிருந்த தீர்வை வரி விகிதத்தை 44% 30% குறைக்க முடிந்துள்ளதாகவும் அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் மூலம் மேலும் சலுகைகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்திருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அதன்போது இந்நாட்டின் பொருளாதாரம், வர்த்தக சமூகம் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமான திருத்தங்களை மேற்கொள்வதே அரசாங்கத்தின் விருப்பமாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அமெரிக்காவினால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய தீர்வை வரி கொள்கை தொடர்பான கலந்துரையாடல்களின் முன்னேற்றம், தற்போதைய நிலைமை மற்றும் இந்த தீர்வை வரி கொள்கை செயல்படுத்துவதுடன் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் தொடர்பில் ஏற்றுமதி, கைத்தொழில் தொடர்பான அனைத்து தரப்பினருடனும் நேற்று முன்தினம் முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டார். இந்த சவாலான நேரத்தில் அந்த நேர்மறையான அம்சங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி புதிய சந்தை அணுகுமுறைகளை அடையாளம் காண அரசாங்கம் மற்றும் தனியார் துறையும் இணைந்து செயற்படுவதன் அவசியம் மற்றும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தலுக்கான வாய்ப்புகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, மேற்கு மாகாண ஆளுநர் ஆனிஃப் யூசுப், மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ச்சன சூரிய பெரும, வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே ஏ விமலேந்திர ராஜா ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர்.
புதிய கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதற்காக ஆசிரியர் அதிபர் இடமாற்றங்கள் சரியான முறையில் நடைபெற வேண்டும் என்றும் மாகாண மற்றும் மத்திய அரசுக்கிடையில் சரியான ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் என்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். 2026 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக மாகாண, வலய மற்றும் கோட்டமட்ட கல்வி மற்றும் நிர்வாக அதிகாரிகளை தெளிவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட தெளிவூட்டல் கலந்துரையாடல் தொடரின் முதல் கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்று வடமத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் பிரதமர் இதனை தெரிவித்தார். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் பாடத்திட்ட திருத்தங்கள், கணிப்பீடு மற்றும் மதிப்பீட்டு செயல்முறைகள், அடிப்படை வசதிகள் மேம்பாடு, ஆசிரியர், அதிபர் மற்றும் கல்வி நிர்வாக வெற்றிடங்களை குறைத்தல், மாகாண சபைகள் மற்றும் மத்திய அரசுக்கிடையில் சரியான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளல், மாகாண சபை அளவில் இருக்கும் பிரச்சினைகளை புரிந்து கொண்டு அவற்றிற்கு விரைவான தீர்வுகள் வழங்குதல் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. இங்கு கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, தற்போதுள்ள கல்வி முறை மாற்றப்பட வேண்டும் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்காக இந்த சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக தற்போது இருக்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும், அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும், டிஜிட்டல் மயமாக்கலையும் மேற்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இந்த சீர்திருத்தத்தை தனித்தனியாக பார்க்க வேண்டாம். ஒட்டுமொத்த செயல்முறையிலும் அமைப்பிலும் இந்த சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது. எப்போதும் இந்த நாடு வளர்ச்சி அடைந்து வரும் நாடு என்று மட்டும் கூறினால் போதாது. அந்த முறையை மாற்ற வேண்டும். அதை நாம் தான் செய்ய வேண்டும். இதனை மாற்ற வேண்டிய நிலை எமக்கு ஏற்பட்டுள்ளது. அதற்காக ஆசிரியர்கள் மட்டுமல்ல, நிர்வாகத்துறையினர், பெற்றோர்கள் உட்பட அனைவரும் ஈடுபட வேண்டும். இந்த சீர்திருத்தத்தை பற்றி சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பாடசாலையில் இருந்து வெளியேறும் போது பல்கலைக்கழகம், உயர்கல்வி அல்லது தொழில்நுட்ப கல்வி மூலம் முன்னேறி செல்ல இதன் மூலம் வழியமைக்கப்படுகிறது. நாட்டை முன்னேற்ற வேண்டுமானால் கட்டாயமாக கல்வியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதேபோல் இந்த செயல்முறையில் அரசு சேவைக்குரிய இடமாற்றங்களை சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டும். ஆசிரியர், அதிபர்களின் இடமாற்றங்களை சரியான முறையில் சமப்படுத்த வேண்டும். மாகாண அளவில் ஆசிரியர், அதிபர் பிரச்சினைகளை தீர்க்க தேவையான நடவடிக்கைகளை மாகாண சபை மூலம் விரைவாக மேற்கொள்ள வேண்டும். அதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய சுற்றறிக்கைகள் மற்றும் சட்ட திருத்தங்களை அமைச்சு மூலம் மேற்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தர்க்க ரீதியில் அமைந்த தேசிய கொள்கைகள், தனியார் துறை தலைமைத்துவம் மற்றும் நீண்டகால திட்டமிடல் என்பன நாட்டுக்கு தேவையாக காணப்படுகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். RICS நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். அனைத்தும் உள்ளடக்கிய பொருளாதாரம் தொடர்பிலான தனது தொலைநோக்கு பார்வையை எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு முன்வைத்தார். கொள்கைகள் மற்றும் பேச்சுக்களை விட செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் பேச்சுக்களை விட உண்மையான செயலாக்கத்திற்கு அழைப்பு விடுத்தார். அவ்வாறே வரையறுத்து அரச நிதி இருப்பை அங்கீகரித்துக் கொண்டு நகர்ப்புற இடம் மற்றும் சீர்திருத்தம் மற்றும் முதலீட்டாளர் வசதி போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்க வேண்டும் என்றும் இங்கு அழைப்பு விடுத்தார். நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள நுண் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் மற்றும் முயற்சியாளர்களை ஆதரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்த அவர் ஊழலை கட்டுப்படுத்த முழுமையான டிஜிட்டல் மயமாக்கலுக்கும் அழைப்பு விடுத்தார். அவசர சீர்திருத்தங்கள் இல்லாவிட்டால் 2028 ஆண்டில் ஏற்பட போகும் பொருளாதார நெருக்கடி குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு எச்சரிக்கை விடுத்தார். குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நியாயமானதொரு IMF இணக்கப்பாட்டு கொள்கையை எட்டிக்கொள்ள தான் முன்னிற்பேன் என்றும் அவர் இங்கு தெரிவித்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் சுமார் 2 கோடிக்கு மேல் காலாவதியான ரசாயனங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளை பாதுகாக்கும் வைத்தியர்களின் சங்க கூட்டணியின் தலைவர் டாக்டர் சமால் சஞ்சீவ குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதன்படி காலாவதி திகதி அண்மித்த ஆய்வுக்கூடத்திற்கு பயன்படுத்தப்படும் எதிர்வினையாற்றும் ரசாயனங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனால் பல்லாயிரக்கணக்கான நோயாளர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று கொழும்பில் நடந்த ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் அரசினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்வின்படி கடந்த 3 ஆண்டுகளில் தேசிய வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் மருத்துவ விநியோக பிரிவின் ஒப்புதல் இல்லாமல் உள்ளூரில் வாங்கப்பட்ட ரசாயனங்களின் பெறுமதி ரூபாய் 2500 மில்லியனுக்கும் அதிகமாகும். இதில் கிட்டத்தட்ட 13 மில்லியன் பெறுமதியானவை காலாவதியாகிவிட்டது. கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இந்த ஆண்டு ஏப்ரல் வரை கொள்வனவு செய்யப்பட்டதாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் நிறுவனங்களிடமிருந்து காலாவதியான
பொருட்களை வாங்கியது தொடர்பான ஆவணங்கள் தெளிவாக அறிக்கையில் காட்டப்பட்டுள்ளது. கேலியர் ரம்புக்வெல செய்ததை விட 10 முதல் 15 மடங்கு பாரிய பரிவர்த்தனை கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஆய்வு கூடத்திற்குள் மட்டும் செய்த கணக்காய்வில் சுமார் 5000 ரசாயன உபகரணங்கள் இந்த வழியில் வாங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை கடுமையான நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு ஹெவலாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் மே மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். அதன்படி இன்று துமிந்த திசாநாயக்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து 2,50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் அவரை விடுவிக்குமாறு கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன உத்தரவிட்டார். அமெரிக்க வரி விதிப்பு விவகாரத்தில் அரசாங்கத்தின் அசமந்த போக்கினால் முழு நாடும் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில் ஆசியாவில் இலங்கை மாத்திரமே அமெரிக்காவுடன் தீர்வை வரி தொடர்பில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்திருந்தார். அது மாத்திரமின்றி இரு நாடுகளும் இணைந்து கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாகவும் தொடர்ந்தும் தெரிவித்து வந்தனர். 15% வரி குறைப்பை பெற்றுக்கொண்டு ஆடை தொழில்துறையை பாதுகாக்க முடியும் என்றும் உறுதியளித்தனர். ஆனால் இவை அனைத்தும் பொய் என்பதை நிரூபிக்கும் வகையில் அமெரிக்காவினால் இலங்கைக்கு 30% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இலங்கைக்கு 30% வரி விதிக்கப்பட்டுள்ள போதிலும் பிலிப்பைன்ஸ், வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு 20% மாத்திரமே வரி விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமை இலங்கையின் ஆடை உள்ளிட்ட ஏற்றுமதிகளுக்கான கேள்வியை வீழ்ச்சியடைய செய்யும். இது மாத்திரமின்றி மலேசியா, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு 25% வரி விதிக்கப்பட்டுள்ளது. 44%-இலிருந்து 30% வரி குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பிலிப்பைன்ஸ், வியட்நாம் போன்ற நாடுகள் எம்மை விட குறைவான வரி வீதத்தை பெற்றுக் கொண்டுள்ளமையால் அது அமெரிக்கா ஏற்றுமதி சந்தையில் நமக்கு பாரிய சவாலாக அமையும். ஏனைய நாடுகள் தொடர்பில் எந்த ஒரு தகவலையும் தெரிந்து கொள்ளாமல் இலங்கை மாத்திரமே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தின் அசமந்த போக்கினால் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை குறித்து அனைவரும் கவலையடைந்துள்ளனர். இந்த நிலைமையை முகாமைத்துவம் செய்வதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது. இவற்றுக்கு மத்தியில் இந்தியாவின் நிலவரம் என்ன என்பது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்தியாவுக்கு எந்தளவு வரி அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவுக்கு விதிக்கப்படும் வரியும் எமக்கு நேரடியாக மறைமுகமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவ்வாறாயிருப்பினும் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் பொய் கூறியமையால் முழு நாடும் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த வருடத்தின் கடந்த 7 மாதங்களில் நாடு முழுவதும் போலீசாரும் முப்படையினரும் மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கைகளில் 922 கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று போலீஸ் ஊடக பிரிவின் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் இதனை தெரிவித்தார். அதன்படி 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2025 ஜூலை 11ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 1386 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள், 10,895 கிலோகிராம் கஞ்சா, 22 கிலோகிராம் கொக்கைன் மற்றும் 329 கிலோகிராம் ஆஷ் உள்ளிட்டவையும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இவைகளுடன் தொடர்புடைய 1,06,000 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை 13/4/2025 முதல் 12/7/2025 வரை மேற்கொள்ளப்பட்ட விசேட குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளில் 35,442 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய போலீஸ் ஊடக பேச்சாளர் குறித்த காலப்பகுதியில் மாத்திரம் 302 கிலோகிராம் ஹெரோயின், 104 கிலோகிராம் ஐஸ் மற்றும் 2,641 கிலோகிராம் கஞ்சா ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கஷ்ட பிரதேச பாடசாலைகளின் மேம்பாட்டிற்காக தேர்ந்தெடுக்கும் போது நட்பின் அடிப்படையில் அல்லாமல் மாவட்ட மேம்பாட்டுக் குழுவின் அனுமதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும், புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் அனைத்து மாணவர்களுக்கும் வேலையை பெறுவதற்கு அல்லது பட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு
புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கிழக்கு மாகாண சபையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வில் உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு கூறினார். இந்த நிகழ்வில் மேலும் கருத்துக்களை வெளியிட்ட கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, இது நாம் அனைவருக்கும் கிடைக்கும் வரலாற்று வாய்ப்பு. உலகத்திற்கு ஏற்ற தரமான கல்வியை வழங்குவதற்கு கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் நம்மால் முடியும். அனைத்து மாணவர்களுக்கும் பாடசாலை கல்வி முடிக்கும் போது வேலையை பெறுவதற்கு தேவையான வகையில் NVQ சான்றிதழ் கிடைக்கும். நிலவும் கல்வி முறையில் மாணவர்கள் வேலைக்கு செல்லும் போது திறமைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதனால் பல்கலைக்கழகங்களுக்கு மென்மையான திறமைகளை மேம்படுத்த வேண்டியதாக உள்ளது. அது பாடசாலைகளில் செய்யப்பட வேண்டும். 9ஆம் ஆண்டிலிருந்து மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய தொழில் என்ன என்பதை முடிவு செய்வதற்கும் அதற்கான அனுபவத்தை பெறுவதற்கும் புதிய சீர்திருத்தத்தின் மூலம் வாய்ப்பு கிடைக்கும். 11 ஆண்டுகளாக அல்லது 13 ஆண்டுகளாக கல்வி பெற்று பாடசாலையை விட்டு வெளியேறும் மாணவர்களுக்கு தேவையானால் வேலை செய்யவும் முடியும். தேவையானால் பட்டம் பெறவும் வாய்ப்பு உள்ளது. விரும்பினால் வேலை செய்யும் போதே பட்டம் பெறவும் வாய்ப்பு உள்ளது. கல்வி சீர்திருத்தத்தினுள் பாடத்திட்டம் மட்டுமல்லாமல் பாடசாலை அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் சீர்திருத்தம் பற்றி மக்களிடையே கருத்தாடல் ஒன்றை ஏற்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட பணத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்கள். அதேபோல் கஷ்ட பிரதேச பாடசாலைகளின் மேம்பாட்டிற்காக தேர்ந்தெடுக்கும் போது கிராமத்தவர் என்ற முறையில் அல்லது தனிப்பட்ட உறவின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க வேண்டாம். சரியான முறையை கடைபிடித்து மாவட்ட அபிவிருத்தி குழுவின் அனுமதியுடன் செய்யுங்கள். கஷ்ட பிரதேச பாடசாலைகளின் மாணவர்களை பின்தங்கிய கிராமங்களில் சிறைப்படுத்தி தரமான கல்வியை வழங்க முடியாது. கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகளில் கல்வி அமைச்சு, மாகாண சபை, மாகாண கல்வி திணைக்களம் போன்று வலய அலுவலகங்கள், கோட்ட கல்வி அலுவலகங்கள் ஒன்றிணைந்து ஒத்துழைப்பு வழங்குமாறு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கூறினார். இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜயந்தலால் ரத்னசேகர, வெளிநாட்டு விவகாரங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர, பாராளுமன்ற உறுப்பினர்களான ரொஷான் அக்மீமன, எஸ். குகநாதன், கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவெவ உள்ளிட்ட பிரமுகர்களும், கல்வி அமைச்சு, பரீட்சை திணைக்களம், தேசிய கல்வி நிர்வாகம், மாகாண கல்வி திணைக்களம் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள், வலய கல்வி பணிப்பாளர்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் பங்கேற்றனர். நமது கல்வியை நாம் மிகவும் குறுகிய விதத்திலேயே பார்க்கிறோம் என்றும், பரீட்சை பெறுபேறுகள் மூலம் மட்டுமே கல்வியை அளவிடும் முறை மிகவும் தவறானது என்றும், அந்த முறையை மாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பொலனறுவை ராயல் கல்லூரியில் நடைபெற்ற உயர்கல்வியின் அடிப்படைகளை அர்த்தமுள்ளதாக்கி பிள்ளைகளின் நட்பண்புகளின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்ட பொலனறுவை மாவட்ட பங்கஜ மாணவர் மாநாடு 2025 நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரதமர் இதனை தெரிவித்தார். பொலனறுவை ராயல் கல்லூரியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மாணவர் பாராளுமன்றத்தின் மாணவ பிரதமர் பிரவீன் மணிஷ வத்தேகம மாணவரின் அழைப்பின் பேரில் கல்வி அமைச்சராக பிரதமர் இந்த நிகழ்வில் பங்கு பற்றினார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், பரீட்சை மையமான கல்வி முறையை மாற்றுவதன் மூலம் திறமையுள்ள பிள்ளைகளுக்கு தமது ஆற்றலினாலும் திறமையாலும் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான கல்வி முறையை உருவாக்குவதற்கு நாம் அர்ப்பணித்துள்ளோம். உணர்திறனுள்ள சமுதாயத்தை உருவாக்க நல்ல மனப்பான்மை மற்றும் உணர்திறனுள்ள குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்பதை நமது ஜனாதிபதி தொடர்ந்தும் கூறுகிறார். தமது பணியையும் சேவையையும் மட்டுமே நிறைவேற்றி ஒதுங்கி நிற்கும் பிள்ளைகள் அல்ல, பொது சமுதாயத்தை பற்றி சிந்தித்து செயல்படும் பிள்ளைகளை உருவாக்குவதே முக்கியமானது. இன்று இந்த குழந்தைகளின் படைப்பாற்றலையும் திறமையையும் பார்த்து நான் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நமது நாட்டின் எதிர்கால தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மிகவும் திறமையான பிள்ளைகள் குழு உள்ளது என்பதை இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகிறேன். அந்த படைப்பாற்றலோடு மனித நட்பண்புகளால் நிறைந்த பிள்ளைகளை உருவாக்குவதே நமது நோக்கம். உங்களது திறமைகளை பார்த்து நான் மேலும் தைரியம் அடைந்தேன். நீங்கள்தான் எங்களுக்கு வேலை செய்ய சக்தியை தருகிறீர்கள். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உணர்வு பூர்வமான நல்ல மனப்பான்மையுள்ள சமுதாயத்தை உருவாக்க அர்ப்பணித்துக் கொள்வோம் என்று பிரதமர் கூறினார். இந்த நிகழ்வில் பௌத்த மதகுருமார் மற்றும் பிற மதகுருமார்களும், பாராளுமன்ற சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன, வீட்டு வசதி மேம்பாடு, கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி.
பி சரத், பொலனறுவை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான பத்மஸ்ரீ பண்டார மற்றும் சுனில் ரத்னசிரி ஆகியோர், கல்லூரியின் அதிபர் ரவிலால் விஜயவன்ச உட்பட பாடசாலையின் ஆசிரியர் குழு, மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புலம்பெயர் தொழிலாளர் பணிவனப்பல் பெறப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட புதிய புள்ளி விவரங்களின்படி இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 22% அதிகரிப்பாகும். 2025 ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் மொத்த மதிப்பு 3.7 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளதுடன் இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 18.9% அதிகரிப்பு என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டிற்கான மொத்த புலம்பெயர் தொழிலாளர் பணிவனப்பல் 6.57 பில்லியன் அமெரிக்க டாலராகும். அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இந்த ஆண்டு இதுவரை 3,12,836 இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடு சென்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ் குடாநாட்டில் தீவு பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். அத்துடன் கடல் போக்குவரத்து சேவை வழங்கும் படகுகளின் தரம் மற்றும் முன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியன தொடர்பில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுமாறு போலீஸ் மற்றும் கடற்படையினருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் கூறினார். நெடுந்தீவைச் சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுலா பயணிகளை ஏற்றும் சிறிய ரக படகில் நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும் போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு மூழ்கியுள்ளதுடன் பயணிகள் 12 பேர், 2 பணியாளர்கள் என 14 பேர் உயிராபத்தின்றி மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த சுற்றுலா படகிலிருந்து வெள்ளை கொடி காட்டுவதனை அவதானித்து அவ்வழியே சென்று நெடுந்தீவு தனியார் படகான சப்ரீஷ் படகு பணியாளர்கள் விரைந்து செயற்பட்டு சேதமடைந்த கடலில் மூழ்கியவர்களை காப்பாற்றியுள்ளனர். கடற்படையினரும் முழுவீச்சுடன் செயற்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடல் பயணத்தின் போது பின்பற்ற வேண்டிய முன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் உரிய அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே விடுக்கப்பட்டுள்ளன. அவை முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது கலந்து கொண்டு பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ், 1977 ஆண்டுக்கு முன்னர் இந்த நாட்டின் மொத்த பால் உற்பத்தி 181% இருந்தது. ஆனால் இன்று அது 140% கீழிறங்கி இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன? கிறிஸ்துக்கு முன் 400 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அதாவது பால் உற்பத்தி திட்டம் அல்லது பண்ணை திட்டமானது இன்று வரைக்கும் இலங்கையிலே நலிவடைந்த நிலைமையில் இருக்கின்றது. இன்று இந்த நாட்டிலே 1.1 மில்லியன் கறவை பசுக்கள் இருந்தாலும் கூட அதனூடாக முழுமையான பால் உற்பத்தியை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன? கடந்த காலங்களில் 1977 ஆண்டுக்கு பிறகு பன்னாட்டு கம்பெனிகள் தலையிட்டு இந்த நாட்டிற்கு அதாவது பால்மாவை கொண்டு வர எத்தனித்ததன் பிற்பாடே இந்த துறை வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. இதனூடாக இன்று நாங்கள் திருப்பி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டிலே இந்த பால் உற்பத்தி திட்டத்தை அல்லது கால்நடை பண்ணை திட்டத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காகவே எங்களுடைய விவசாய அமைச்சும் எங்களுடைய அரசாங்கம் அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. பாராளுமன்ற விவாதத்தின் போது கலந்து கொண்டு பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, நாங்கள் இன்று 2019 ஏப்ரல் மாதம் 21 இடம்பெற்ற இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம், விவாதித்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த நாட்டிலே இடம்பெற்ற ஒரு மோசமான ஒரு படுகொலை சம்பவமாகத்தான் நாங்கள் இதை கருதுகின்றோம். காரணம், ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிலேச்சத்தரமான ஒரு தாக்குதல் நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை கருத வேண்டியிருக்கின்றது. இந்த நாட்டு மக்கள் இன ஐக்கியத்தோடையும் சமாதானமுமாக வாழ வேண்டிய இந்த காலப்பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு மிலேச்சத்தரமான தாக்குதலை ஏற்பாடு செய்து தொடர்ச்சியாக அதனை வழிநடத்தி அன்றைய தினம் அவர்கள் அந்த தாக்குதல் நடவடிக்கையை ஈடுபடுத்தியிருந்தார்கள். இதனூடாக இந்த நாட்டின் இருக்கின்ற முஸ்லிம் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் அல்லது முஸ்லிம் சமயத்தவர்களுக்கும் கிறிஸ்தவ சமயத்தவர்களுக்கும் இடையேயான ஒரு நெருக்குதல் நிலைமையை உருவாக்குவதற்காக கடந்த கால ஆட்சியாளர்கள் அந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த நாடு 30 வருடங்களாக ஒரு யுத்தத்திலே காலத்தை கடத்தியிருந்தது, பொருளாதார நெருக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது. அதுவும் கூட ஒரு
தனிப்பட்ட ஒரு அரசியல் தேவைகளுக்காக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற ஒரு தேவைகளுக்காக அந்த காலப்பகுதியில் இருந்த அரசியல்வாதிகள் செயற்பட்டிருந்தார்கள். அது தமிழ் சிங்கள மக்களுக்கிடையேயான ஒரு இன முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்ற ஒரு செயற்பாடாக அமைந்திருந்தது. நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலையேற்றம், போதிய அளவு பொருட்கள் இறக்குமதி இல்லாமை மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க தவறியதாலும் உள்ளூர் நெல் மற்றும் மரக்கறி விவசாயிகள் விவசாயத்துறையை விட்டு விரைவாக வெளியேறி வருகின்றனர் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆட்டனில் உள்ள மலையக மக்கள் முன்னணியின் தலைமையகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். மலையகத்தில் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலை. வீடு கட்டலை, காணி கொடுக்கலை, இப்போ மக்களுக்கு சம்பள உயர்வு கிடையாது, பொருட்களின் விலை அதிகமாக இருக்கின்றது. 3 வேளை சாப்பிட்டவர்கள் 2 வேளை சாப்பிடுகிறார்கள், 2 வேளை சாப்பிட்டவர்கள் 1 வேளை சாப்பிடுகின்றார்கள். பாடசாலைகளுடைய இடைவேளைகள், பாடசாலைக்கு மாணவர்களை அனுப்புவது மிக மிக குறைந்து வருகின்றது. ஸோ இதெல்லாம் மலையகத்தினுடைய ஒரு பொருளாதாரம் மிக பாதிப்பான ஒரு நிலையில் இருக்குது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. நிச்சயமாக இன்றைக்கு 1 கிலோ உப்பு 30 ரூபாயிலிருந்து இன்றைக்கி 150 ரூபா 170 ரூபா வரைக்கும் போயிருக்குது. தேங்காய் 50 ரூபா 60 ரூபாயிலிருந்து இன்றைக்கி 200 ரூபா வரைக்கும் போயிருக்கின்றது. முட்டை 35 ரூபா வரைக்கும் போயிருக்கின்றது. கோழி இறைச்சி 1300 ரூபா வரைக்கும் போயிருக்கின்றது. பொழுதுபோக்காக மலையக மக்கள் சாப்பிடுகின்ற வெத்தலை பாக்கு இன்றைக்கி 70 ரூபா ஒரு வெத்தலை கூறு வாங்குறதுன்னா ஒரு வெத்தலை 10 ரூபாய்க்கு போயிருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் மலையக மக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே தாக்கம் இருக்கின்ற ஒரு சில நிகழ்வுகளாகும். நான் நினைக்கின்ற அதே போல் சாராயமும் விலை கூடியிருக்குது. அன்றாட பாவிக்கின்ற விஷயங்கள்ல இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு, ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்தால் இருக்கணும் தானே அவங்களுக்கும். குருநாகல் மாவத்தகம மத்திய மகா வித்தியாலயம் மற்றும் திருகோணமலை ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து வித்தியாலயத்தின் மாணவர்களுக்கு அவர்களின் கல்வி சுற்றுலாவுடன் இணைந்த வகையில் ஜனாதிபதி செயலகம் ஏற்பாடு செய்யும் விஷன் நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவுடன் இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக இந்த நிகழ்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்துடன் இணைந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மற்றும் அதன் கருத்தியல் ரீதியான பெறுமதி குறித்தும் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. ஒரு பாட அறிவிற்கு மாத்திரம் மட்டுப்படுத்திக் கொள்ளாமல் ஒவ்வொரு துறை சார்பிலும் ஆராய்ந்து புத்தாக்க துறையை வெல்லும் திறனை சிறுவயதிலிருந்தே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், தமது வாழ்வின் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஆராய்வதன் மூலம் வாழ்வின் சவால்களை வெற்றி கொள்ள முடியும் என பேராசிரியர் கோமிக உடுகமசூரிய மாணவர்களுக்கு பயனுள்ள உரையொன்றையும் நிகழ்த்தினார். இந்த சந்தர்ப்பத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை உறுதி செய்யும் வகையில் அடையாள பரிசாக குறித்த பாடசாலைகளுக்கு பெறுமதியான மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் KNM குமாரசிங்க, ஜனாதிபதி அலுவலகத்தின் முப்படை ஒருங்கிணைப்பு பிரிவின் பணிப்பாளர் ஏர் கமடோர் ஆசிரி காலகே, அதன் உதவி பணிப்பாளர் மேஜர் நதீக தங்கொல்ல மற்றும் மாவத்தகம மத்திய மகா வித்தியாலயம் மற்றும் ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து வித்தியாலயத்தின் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மகரகம நாவின்ன பகுதியில் இன்று காலை 6 மணியளவில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 4 காயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மகரகம போலீசார் தெரிவித்தனர். நாவின்ன பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பிரதான வீதிக்குள் நுழைந்த பேருந்து மகரகமவிலிருந்து கொழும்பு நோக்கி பிரதான வீதியில் பயணித்த மற்றொரு பேருந்துடன் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் கழுபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்துக்குள்ளான பேருந்து போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதோடு மகரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நைனாதீவு உள்ளூர் வைத்தியசாலையின் புதிய வெளிநோயாளர் பிரிவு கட்டிடம் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டது. நைனாதீவு மாவட்ட வைத்தியசாலையின் புதிய வெளிநோயாளர் பிரிவு கட்டிடத்தின் திறப்பு விழா நேற்று முன்தினம் காலை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச தலைமையில் நடைபெற்றது. ஜெர்மன் செஞ்சிலுவை சங்கம் மற்றும் பென்டார்ப் கிளை மற்றும் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் ஆகியனவையும் தமது ஆதரவை வழங்கினார்கள். புதிய வெளிநோயாளர் பிரிவு கட்டிடத்தில் ஒரு மருந்தகம், ஒரு தடுப்பூசி அறை, ஒரு பல் சிகிச்சை பிரிவு, ஒரு தாதியர்களுக்கான அறை, ஈசி ஆகியவை அடங்கும். இது ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு, ஒரு அறுவை சிகிச்சை பிரிவு, ஒரு முதன்மை பராமரிப்பு பிரிவு மற்றும் சுகாதார வசதிகளை கொண்டுள்ளது.
சுகாதார அமைச்சராக தீபக் கட்பகத்திற்கு இதுதான் முதல் வருகை என்றும் நாடு முழுவதும் இதுபோன்று பிராந்திய சுகாதார மையங்களை நிறுவுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தயாரிப்பதற்கான விரிவான திட்டம் கடந்த சில மாதங்களாக தயாரிக்கப்பட்டு வருவதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இங்கு தெரிவித்தார். சுகாதார சேவை மக்களை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் தற்போதுள்ள சுகாதார சேவை வைத்தியர்களை மையமாக கொண்டது என்றும் மக்கள் மருத்துவ சேவைகளை பெற வெகு தூரம் செல்ல பழகிவிட்டனர் என்றும் இந்த அணுகுமுறை யாழ்ப்பாண வைத்தியசாலையின் நோயாளிகளின் வருகைக்கு வழிவகுத்தது என்றும் கூறினார். இதுபோன்ற தீவுகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருந்து சிறந்த தரமான சேவையை வழங்க முடியும் என்றும் இந்த கட்டிடத்தின் கட்டுமானத்தை மிக குறுகிய காலத்திற்குள் முடிக்க கடற்படை உழைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கும் விடயம் என்றும் அவர் கூறினார். சிகிச்சை பெற வரும் மக்கள் வரிசையில் காத்திருக்காமல் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக இது மக்களுக்கு தேவையான சேவை என்றும் அமைச்சர் கூறினார். வடமாகாணத்தில் ஒரு தாதியர் கூட இல்லாத 33 உள்ளூர் வைத்தியசாலைகள் உள்ளன என்றும் எதிர்காலத்தில் புதிய செவிலியர்களை வழங்குவதன் மூலம் இந்த குறையை இல்லாது செய்ய நிரப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மருத்துவ உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் பராமரிப்பு விடயத்தில் சுகாதார அமைச்சகம் பலவீனமாக உள்ளது என்றும் எதிர்காலத்தில் விலை உயர்ந்த மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட வாகனங்களை வழங்கும் போது அவற்றை தொடர்ந்து பராமரிக்கும் நிறுவனங்களுடன் அந்த பௌதீக சொத்துக்களை நிர்வகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் வைத்தியசாலைகளில் ஆம்புலன்ஸ்களின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். புதிய வெளிநோயாளர் பிரிவு கட்டிடம் ஜெர்மன் செஞ்சிலுவை சங்க வாரண்ட் டோப் கிளை மற்றும் ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸ், இத்தாலி, டென்மார்க், நெதர்லாந்து போன்ற நாடுகளின் நன்கொடையாளர்களால் நிதி அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த கட்டிடத்தின் கட்டுமானத்திற்கு இலங்கை கடற்படை மற்றும் இராணுவம், யாழ்ப்பாண மாவட்ட மற்றும் வடக்கு மாகாணம் தமது ஆதரவை வழங்கின. நெடுந்தீவிற்கு 12 சுற்றுலா பயணிகளுடன் சுற்றுலா சென்ற படகு ஒன்று திடீரென மூழ்கியதில் சுற்றுலா பயணிகள், பணியாளர்கள் உள்ளிட்டோர் மயிரிழையில் உயிர் தப்பினர். தென்னிலங்கையை சேர்ந்த 12 சுற்றுலா பயணிகளுடன் நெடுந்தீவுக்கு சென்று குறிகாட்டுவான் திரும்பும் போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நெடுந்தீவை சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுலா பயணிகளை ஏற்றும் சிறிய ரக படகில் சுற்றுலா பயணிகள் 12 பேர், 2 பணியாளர்கள் என 14 பேர் சென்றுள்ளனர். நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும் போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு மூழ்கியுள்ளது. அப்போது சுற்றுலா படகிலிருந்து வெள்ளைக்கொடி காட்டுவதனை அவ்வழியே சென்ற நெடுந்தீவு தனியார் படகான சபரிஷ் படகின் பணியாளர்கள் அவதானித்தனர். அதனை அடுத்து சபரிஷ் படகின் பணியாளர்கள் விரைந்து செயற்பட்டு சேதமடைந்த படகிலிருந்து சகல சுற்றுலா பயணிகளையும் பத்திரமாக தமது படகிற்கு மாற்றினர். சுற்றுலா பயணிகளை மாற்றிய ஓரிரு நிமிடங்களில் குறித்த படகு முழுமையாக நீரில் மூழ்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் பின்னர் கடற்படையினரது படகு குறித்த இடத்திற்கு வந்து மீட்கப்பட்ட பயணிகளை தங்களது படகில் ஏற்றிக்கொண்டு குறிகாட்டுவானை நோக்கி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தன்னை கைது செய்வதற்கு முன்னதாக முன்பிணையில் விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்பிணை கோரிக்கை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். மனுவை பரிசீலித்த பின்னர் எதிர்வரும் 18ஆம் திகதி நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அறிவித்தல் ஒன்றை அனுப்புமாறு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க உத்தரவிட்டார். சீதாவக்க பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்காக ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதை தடுத்து மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த மனுவை சீதாவக்க பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தாக்கல் செய்திருந்தனர். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதேவேளை இந்த விடயங்களை முன்வைத்து மாவத்தகம மற்றும் சீதாவக்க நகரசபை சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளை மீள் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் எதிர்வரும் 28ஆம் திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை முடிவுகளின்படி 2,37,026 மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்தார்.
ஜூலை மாதத்தின் முதல் 6 நாட்களில் மட்டும் 36,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டு இதுவரை நாட்டிற்கு வந்துள்ள மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,20,446 ஆகும். ஜூலை மாதத்தின் முதல் 6 நாட்களில் இந்தியாவிலிருந்து 8,053 பயணிகள் வந்துள்ளதுடன் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து 3,562 சுற்றுலா பயணிகள், ஆஸ்திரேலியாவிலிருந்து 2,674 மற்றும் சீனாவிலிருந்து 2,362 பேர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். நிலையான பொது சேவையை கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கம் செயல்படுத்தும் திட்டத்திற்கு ஆதரவளிப்பதாக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி அசுசா குபோடா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தபோது அசுசா குபோடா இவ்வாறு தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பயனுள்ள பொது சேவைகளை வழங்குவதற்கும் பணியாளர் பயிற்சிக்காக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்திடமிருந்து மேலதிக ஆதரவை பெறுவதற்கும் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ள விவகார அலகுகளை நிறுவுவதற்கான அரசாங்கத்தின் முன்முயற்சியின் முன்னேற்றம் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். வெளிநாட்டு செய்திகள். இரண்டாவது முறையாக அரசுமுறை பயணமாக தன்னுடனும் ராணி கமிலாவுடனும் இணையுமாறு 3ஆம் சார்லஸ் மன்னரின் அழைப்பை டொனால்ட் ட்ரம்ப் முறையாக ஏற்றுக்கொண்டதாக பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 17 முதல் 19 வரை நடைபெறும் இந்த பயணத்தில் அமெரிக்க ஜனாதிபதியுடன் அவரது மனைவி மெலனியா ட்ரம்ப் உடன் வருவார். மேலும் வின்சர் கோட்டையில் வரவேற்பு அளிக்கப்படும். டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தில் 2019ஆம் ஆண்டு தனது முதல் அரசு வருகைக்காக ராணி 2ஆம் எலிசபெத் அவர்களால் விருந்தளிக்கப்பட்டார். நிகழ்வுகளின் முழு நிகழ்ச்சி நிரல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த வகையான அனைத்து வருகைகளையும் போலவே இது வின்சர் கோட்டையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் மண்டபத்தில் ஒரு முழு சடங்கு வரவேற்பு மற்றும் அரசு விருந்து ஆகியவற்றை உள்ளடக்கும். அரண்மனையின் வளாகத்தில் வசிக்கும் வேல்ஸ் இளவரசர் மற்றும் இளவரசி உட்பட அரச குடும்பத்தின் அனைத்து மூத்த உறுப்பினர்களும் இதில் கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள லண்டன் சவுத்தர்ன் விமான நிலையத்தில் ஒரு சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானது. இது பாரிய அளவிலான அவசர நடவடிக்கை மற்றும் விமான சேவைகளை ரத்து செய்யவும் வழிவகுத்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். சவுத் எண்ட் ஆன்சையில் உள்ள இடத்தில் 12 மீட்டர் நீளமுள்ள விமானம் தீப்பிடித்து எரிவதாக எசெக்ஸ் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் பொதுமக்கள் விபத்து நடந்த பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது. விமானத்தில் எத்தனை பேர் இருந்தனர் அல்லது அவர்களின் நிலை குறித்து அதிகாரிகள் இன்னும் வெளியிடவில்லை. இந்த விபத்தால் குறைந்தது 4 திட்டமிடப்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக விமான நிலைய வலைத்தளம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து ஊடகங்களால் பகிரப்பட்ட புகைப்படங்கள் லண்டனுக்கு கிழக்கே சுமார் 35 மைல்கள் தொலைவில் அமைந்துள்ள விமான நிலையத்திற்கு மேலே காற்றில் ஒரு தீப்பந்து எழுவதை காட்டியுள்ளது. ரஷ்ய படைகளை எதிர்த்து போராட உதவும் வகையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இந்த அமைப்புகளை நோட்டாவிற்கு அனுப்பும் என்றும் பின்னர் அவற்றை உக்ரைனுக்கு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் போர் நிறுத்த கலந்துரையாடலை நடத்தும் ட்ரம்பின் முயற்சிகளை ரஷ்ய ஜனாதிபதி எதிர்த்ததால் அமெரிக்க ஜனாதிபதி இந்த விடயத்தில் அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாணய மாற்று வீதம். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன.
மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் வடமேல் மாகாணத்தில் பலமுறை மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலையோ இரவிலோ சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல், சப்ரகமோ மற்றும் தென், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டு செய்திகள். பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது T20 போட்டியில் பங்களாதேஷ் அணி 83 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 177 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அந்த அணி சார்பில் அணித்தலைவர் லிட்டன் தாஸ் அதிகபட்சமாக 72 ஓட்டங்களையும், ஷமீம் ஹுசைன் 48 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் பெனுரோ பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளையும், நுவான் துஷார மற்றும் மதிஷ் தீக்ஷண ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகள் வீதம் கைப்பற்றினர். அதன்படி 188 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 15.2 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 94 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் பத்தும் நிசங்க 32 ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட நிலையில் தசும் சாணக்கு 20 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பங்களாதேஷ் அணியின் பந்துவீச்சில் ரிஷாட் ஹுசைன் 3 விக்கெட்டுகளையும், இஸ்லாம் மற்றும் முகமது சைஃபுதீன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள் வீதம் கைப்பற்றினர். பங்களாதேஷ் அணியின் இந்த வெற்றியை தொடர்ந்து 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலை பெற்றுள்ளது.